புத்திசாலிகள் கூட சூழ்நிலை சந்தர்ப்பங்களால் சித்தம் தடுமாறலாம். அன்றைக்கு பார்க்கவத்தில் வைத்திய கூடத்தில் ஆதித்யனும் அவ்வாறானதொரு நிலைக்குதான் தள்ளப்பட்டிருந்தான். இருட்டில் கூட அருகிலிருப்போரின் மனங்களை ஊடுருவி உள்ளிருக்கும் விஷயங்களை வெளிக்கொணரும் திறன் கொண்டவன் அன்றைக்கு ஸ்வர்ணிகா விஷயத்தில் தடுமாறி போயிருந்தான். விஷத்தால் மாண்டு போயிருந்த நேத்ராவின் உடலை தன் மனைவியின் சடலம் என்று தவறாக எண்ணிக்கொண்டான். தவறாக அடையாளம் கண்டு கொண்டதும் இல்லாமல் தன் மனைவிக்கு பாதுகாப்பு கொடுக்க தவறிவிட்டதாக எண்ணி வருணனை விரும்பத்தகாத வார்த்தைகளால் வசைப்பாடவும் செய்தான். அரசனின் வசவுகளை வாங்கிக் கட்டிக் கொள்ள முடியாமல் ஒரு கட்டத்தில் அரசியை அழைத்து வரச் சொல்லி தன் வீரனை அனுப்பினான் வருணன். மன்னர் நந்தரின் மாளிகையின் கீழ்த்தளத்தில் தங்கியிருந்த ஸ்வர்ணிகாவை அழைப்பதற்காக அங்கு சென்றான் அவ்வீரன். வாயிற்காவலர்களிடம் வருணன் அளித்ததாக சொல்லாமல் அரசன் அழைத்து வரச் சொன்னதாக அவ்வீரன் சொல்ல, பணிப்பெண்கள் மூலமாக ஸ்வர்ணிகாவிற்கு அத்தகவல் சென்று சேர்ந்தது. கோட்டையை விட்டு வெளியே சென்ற போது அணிந்திருந்த சாமானிய பெண்ணின் உடையில் இருந்த ஸ்வர்ணிகா அறைக்கு வந்து சேர்ந்ததிலிருந்து தனது உண்மையான ஆடை அலங்காரத்திற்கு மாற மனமில்லாமல் ஏதேதோ நினைவுகளுடன் கட்டலில் அமர்ந்து விட்டாள். அரசி என்ற அந்தஸ்தை சுமந்து கொண்டு திரிவதைக் காட்டிலும் தனது தற்போதைய எளிய தோற்றம் மனதிற்குள் ஒரு நிம்மதியையும் இதத்தையும் வழங்குவதை அனுபவபூர்வமாக உணர்ந்தாள் ஸ்வர்ணிகா. தன் கவலைகள் தீர்வதற்காக வருணன் கூறிய யோசனைகள் அனைத்தையும் மனதிற்குள் அசை போட்டவாறு அசைவென்று அமர்ந்திருந்தவள் கதவு தட்டப்படும் ஓசை கேட்டுதான் நிதானத்திற்கு வந்தாள். அனுமதி பெற்று உள்ளே வந்த பணிப்பெண் காவலன் கூறிய விஷயத்தை சொல்ல ஸ்வர்ணிகா உடனடியாக அங்கிருந்து கிளம்பினாள். ஆடை அணிகலன்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கூட அவளுக்கு எண்ணம் தோன்றவில்லை. இனி பெரும்பாலும் தான் உடுத்தப் போவது அவ்வகையான ஆடைகள்தான் என்பதனால் அதே வஸ்திரங்களுடன் தன்னை கணவன் பார்த்து பழக ஆரம்பிக்கட்டும் என்ற நோக்கில் ராஜ உடைகள் தரிக்காமலேயே அழைக்க வந்த வீரனுடன் நடந்து சென்றாள். உடன் வந்த மெய்க்காவல் வீரனிடம், அரசர் எதற்காக இந்நேரத்தில் என்னை அழைத்திருக்கிறார்? நடுநிசி ஆகிவிட்டது, இன்னமும் அவர் உறங்கவில்லை? அவர் தன்னறையில் இருக்கிறார் என்றல்லவா நினைத்தேன். இந்நேரத்தில் பிரபுவுக்கு வைத்திய கூடத்தில் என்ன வேலை? அவருக்கு உடல்நிலை சரியில்லையா என கேள்விகளை அடுக்கிக் கொண்டு போனாள். வீரனோ பவ்யமாக, என்னை மன்னிக்கவும் தேவி, தங்களை அழைத்து வரச் சொன்னது அரசர் அல்ல, தளபதி வருணன். காவலர்களிடம் வந்து தளபதி அரசியை அழைத்து வரச் சொன்னார் என்று கூறினால் அது கௌரவமாக இருக்காது. ஆதலால்தான் அரசன் அளித்ததாக பொய் கூறினேன். ஆனால் எனது கூற்று முழுமையாக பொய்யல்ல. பிரபுவும் அங்கேதான் இருக்கிறார் என விளக்கம் கொடுத்து வைத்திய கூடத்தில் நேர்ந்த சம்பவங்களை செல்லும் வழியிலேயே ஸ்வர்ணிகாவிடம் ஒப்பித்து முடித்திருந்தான் வீரன். தகவல்களை கூறி முடிக்கவும் வைத்தியசாலையை அவர்கள் நெருங்கவும் சரியாக இருந்தது. சிகிச்சை பெறுபவர்களின் ஓய்வுக்காக கோட்டைக்குள் தனித்த பகுதியில் தொந்தரவுகள் இல்லாதபடியான இடத்தில் அமைந்திருந்தது அந்த ஆதூர சாலை. நள்ளிரவு வேளை என்பதாலும் தனித்த பகுதி என்பதாலும் சந்தடி எதுவும் இல்லாமல் அமைதியாகவே இருந்தது. ஆனால் அந்த அமைதியை கிழித்துக் கொண்டு ஸ்வர்ணிகாவின் செவிமடலை சென்று சேர்ந்திருந்தது அரசனின் நா உதிர்த்த தகாத வார்த்தைகள். காது கூசும் வசவு மொழிகளை கேட்டபடி வைத்திய குடத்தை நெருங்கியவளுக்கு அரசரா இப்படி அநாகரிக வார்த்தைகளை பேசுவது? அவரிடம் இத்தனை மோசமாக வசவு வாங்கும் அந்த பாவப்பட்ட ஜென்மம் யார் என்ற கேள்விகள் அவள் மனதினுள் எழ, கூடத்தின் கதவை தட்டி அனுமதி கேட்காமலேயே கதவை திறந்து கொண்டு உள்ளே பிரவேசித்தாள் ஸ்வர்ணிகா. மனைவியை அங்கு கண்ட ஆதித்யனுக்கோ பலவித உணர்ச்சிகள் மனதினுள் எழுந்து அடங்கின. முதலாவதாக, மாண்டு போய்விட்டாள் என எண்ணி பல நாளிகைகளாக தான் வருந்தி வந்திருந்த மனைவி உயிருடன் வந்துள்ளாளே என்ற ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி ஒரு புறம். மற்றொரு புறமோ, மனைவியின் காதில் படும் அளவிற்கு தன் தகாத வார்த்தைகளை உதிர்த்து விட்டோமே என்ற அவமானம். இந்த இரு உணர்ச்சிகளும் அரசனின் மனதில் கலவையாய் தோன்றியிருந்தாலும் மகிழ்ச்சி அவமானத்தை வென்றுவிட்டது. மனைவியை உயிருடன் கண்ட ஆனந்த மிகுதியில் கூடத்தில் அத்தனை ஆடவர்கள் வீற்றிருப்பதை கூட பொருட்படுத்திக் கொள்ளாமல் ஓடி வந்து மனைவியை மார்புற தழுவிக்கொண்டான். அரசனுக்குதான் நாணமில்லையே ஒழிய ஸ்வர்ணிகாவிற்கு அது நிரம்பவே இருந்தது. கூடவே அவள் எடுத்திருந்த வைராகிய முடிவும் அவளுடன் இருக்க, அரசனின் அணைப்பிலிருந்து மறுகணமே தன்னை விடுவித்துக் கொண்டவள், விஷயம் கேள்விப்பட்டேன் பிரபு. தங்களிடம் அனுமதி பெறாமல் வெளியே சென்று வந்ததற்கு என்னை மன்னியுங்கள்.
தாங்கள் கோப்புகளில் தீவிரமாக மூழ்கியிருந்ததால் தங்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கருதித்தான் மகாராணியிடம் அனுமதி பெற்று வெளியே சென்று வந்தேன். சென்ற தடம் தெரியாமல் திரும்பி வந்துவிடலாம் என்று கருதித்தான் கிளம்பினேன். ஆனால் இத்தனை பெரிய அனர்த்தம் இங்கு நேரும் என்று நான் கருதியிருக்கவில்லை பிரபு. எந்த இடையூறும் இல்லாமல் என்னை பாதுகாப்பாக அழைத்துச் சென்று வருவதற்கு தளபதி பல திட்டங்கள் போட்டார் என்று நான் அறிந்திருந்தேன். ஆனால் இந்த பெண் நேத்ராவை என்னிடத்தில் அமரச் செய்யும் திட்டத்தையும் அவர் போட்டிருந்தார் என்று நான் உணராமல் போய்விட்டேன். ஆண்களை நம்பவே கூடாது என்பதற்கான அடுத்த அனுபவத்தையும் பெற்றுவிட்டேன். தளபதிக்கு எதிராக தாங்கள் விரித்த வலையை களைந்தெறிய அவர் வேறு எவரை வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் அவரை உடன்பிறப்பாக கருதி அவர் உதவியை நாடிச் சென்ற என்னை அவருடைய திட்டத்திற்கு பயன்படுத்தி கொண்டுள்ளார். உடல் என்னுடையதா இல்லாவிடினும் அவளது அடையாளங்கள் என்னுடையவை. என்னிடம் தெரிவிக்காமல் இவளுக்கு எனது ஆடை ஆபரணங்களை கொடுத்து என்னை ஏமாற்றிவிட்டார். ஆண்கள் பெண்களிடம் காட்டும் அன்பில் உண்மை இருக்காது. அவர்களது காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காகத்தான் பெரும்பான்மையான ஆண்கள் அன்பும் நட்பும் செலுத்துகிறார்கள் என்று இன்றைக்கு நன்கு உணர்ந்து கொண்டேன் பிரபு என்று கண்களில் நீர் ததும்ப வருந்திச் சொன்னவள் மறுபடியும் அரசனிடம் மன்னிப்பு வேண்டிவிட்டு உடைந்த மனதோடு அவ்விடத்தில் இருந்து கிளம்ப முற்பட்டாள். திரும்பி வாயில் நோக்கி நடந்து சென்றவளை கைகளை அகல விரித்து தடுத்த வருணன், தேவி, தயவு கூர்ந்த இந்த அடிமையை தவறாக எண்ணாதீர்கள். அரசரிடம் அடி வாங்கி நான் பட்ட காயத்தை விட, அவரிடம் வாங்கிய வசவு வார்த்தைகளை விட தங்களது ஒரு சொட்டு விழிநீர் என்னை அதிகம் காயப்படுத்துகிறது தேவி. நான் சுயநலக்காரன் அல்ல. தங்களை என் சுயலாபத்திற்காக உபயோகப்படுத்திக் கொள்ளவில்லை. என்னை நம்புங்கள் தேவி. இன்றைக்கு நான் இந்த காரியத்தை செய்திருக்காவிடில் இவளிடத்தில் தாங்கள் இருந்திருப்பீர்கள். தங்களுக்கு எதிராக நடந்த சதியை முறியடிக்கவே தங்களது அடையாளங்களை நான் பயன்படுத்திக் கொண்டேன் தேவி. நேர்ந்தவற்றை ஆதி முதல் அந்தம் வரை நான் விளக்கி விடுகிறேன். எனது கூற்று தங்களுக்கு சமாதானமாக இல்லாவிடில் என்னை தங்கள் கையாலேயே தண்டியுங்கள் தேவி. எனக்கு சில கணங்கள் அவகாசம் தாருங்கள். இங்கிருந்து அகன்று செல்லாதீர்கள் என கைகூப்பி வேண்டிக் கொண்டான். ஸ்வர்ணிகாவிற்கு மனம் நிம்மதியுறாவிடினும் வருணனின் வேண்டுதலை தவிர்க்க முடியாமல் அவ்விடத்திலேயே நின்றாள். வருணன் தனது செய்கைக்கான காரணத்தை விளக்கினான். அதன்படி சைலன் மாளிகையில் ஸ்வர்ணிகாவை உடைமாற்றச் சொல்லிவிட்டு மகாராணியிடம் அனுமதி கேட்டு முடித்து சைலனின் மாளிகைக்கு திரும்பிக் கொண்டிருந்த வருணனுக்கு புதர் ஓரமாக இருவர் உரையாடும் ஓசை கேட்டது. அதில் ஒருவன், நாம் வந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. நமது லட்சியத்தில் ஒரு அடி கூட முன்னேற முடியவில்லை நம்மால். ஆதித்யனை மாய்க்கலாம் என்று பார்த்தால் அதற்கும் வழியில்லை. சரி, நம் நேத்ராவை வைத்து அந்த வருணனையாவது மயக்கலாம் என்று பார்த்தால் அவன் இரும்பை விட கடினமாக இருக்கிறான். வருணன் மட்டும் நம் நேத்ராவிடம் மயங்கி இருந்தால் அவள் மூலமாக அவனை கானகத்திற்கு வரவழைத்து அங்கிருந்து உன் நண்பனை காப்பாற்ற வேண்டுமெனில் நீ மட்டும் தனியே வா என ஆதித்யனுக்கு அழைப்பு விடுத்து அந்த இரு பாதகர்களையும் நடுக்காட்டில் விஷம் கொடுத்து மாய்த்திருக்கலாம். ஆனால் இந்த வருணன் பிடிகொடுக்கவே மறுக்கிறான். அந்த அடங்கா பிடாரி வாகினியின் பின்னால் தான் சுற்றித் திரிகிறான். இந்த இரு மூர்க்கர்கள் போதாதென புதிதாக பிரதாபன் என்ற கொடூரன் வேறு வந்து இறங்கியிருக்கிறான். நந்தினியை வைத்து நாம் போட்ட நமது திட்டத்தை அவன் மட்டும் கெடுக்காமல் இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு கோட்டைக்குள் ஒரு கூச்சல் குழப்பம் நிகழ்ந்திருக்கும். எல்லாவற்றையும் கெடுத்ததோடு நில்லாமல் நம்மை போட்டு அடிக்க வேறு செய்தானவன். மனிதன் போலவா அடிக்கிறானவன்? ராட்சசனைப் போல அடித்து உதைக்கிறான். அந்த இரு பாதகர்களையும் மாய்த்துவிட்டு நண்பனின் மரணத்திற்கு புலம்பி எழப்போகும் அந்த மூர்க்கன் பிரதாபனையும் அடுத்ததாக ஒழித்து கட்டுவோம் என்றான் முதலாமவனான வரதன். நந்தினியை பற்றி அவதூறு பரப்பி பிரதாபனால் தண்டிக்கப்பட்டவன் இவன்தான். இதை கேட்டு வந்த இரண்டாமவனோ, நந்தினி விவகாரத்தில் பிரதாபன் தானே சீறிக்கொண்டு வந்தான். இந்த ஆதித்யன் மௌனம் காத்து விட்டானே, அவனை உசுப்பேற்றும்படியான ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். சாதாரணமாக அவன் சினம் கொண்டால் போதாது, ஆதித்யனுக்கு வெறி பிடிக்கச் செய்ய வேண்டும். நாம் செய்யப்போகும் காரியத்தால் அவனுக்கு பைத்தியமே பிடித்துவிட வேண்டும். அதற்கு அவனுக்குள் குற்ற உணர்ச்சியை தூண்டும்படியான ஒரு செயலைத்தான் நாம் செய்ய வேண்டும். அவனுக்கு நெருங்கிய ஒருவரை நாம் கொடூரமாக கொன்றாக வேண்டும். இப்போதைக்கு ஸ்வர்ணிகாவையோ அல்லது அவன் தங்கை அகல்யாவையோ நாம் வதம் செய்தால்தான் அரசனுக்கு ஆக்ரோஷம் பிடிக்கும். அகல்யாவை கொன்றோமானால் இத்தனை நாளும் தங்கை அவள் நாட்டில் நிம்மதியாக வாழ்ந்து வந்தாள். அவளை நம் உடன் பிறந்தவள் என அறிவித்து நம் பகைவர்களின் குரோதத்திற்கு அவள் பலியாகிவிட்டாளே என ஆதித்யன் வருந்துவான். ஸ்வர்ணிகாவோ கணவனின் நெருக்கத்திற்காக ஏங்கி தவிக்கிறாள். மனைவியின் ஆசையை தீர்த்து வைக்க முடியவில்லையே என அரசன் தவிக்கிறான்.
இந்நிலையில் அவளை நாம் கொன்று போட்டோமானால் இச்சை ஈடேறாமலேயே மனைவி மாண்டு போய்விட்டாளே என்ற வருத்தம் அரசனின் உள்ளத்தில் மேலோங்கும். அந்த வருத்தம் மிக மூர்க்கமானதாக மாறும். அப்பெண்களை கொல்லும் நமது முயற்சியில் நாம் வெற்றி கண்டு விட்டோமானால் ஆதித்யனுக்கு வெறி முற்றி கண்ணில் படுபவர்களையெல்லாம் பந்தாடி துவம்சம் செய்து விடுவான் அவன். அவனது சீற்றத்திற்கு மன்னர் நந்தகோபாலர், அரவிந்தன், செண்பகமாறன் போன்ற விசுவாசிகள் கூட தப்ப மாட்டார்கள். சினம் கொண்ட சிங்கமாக எல்லோரையும் கடித்து புதறிவிடுவான் அவன். பிறகு நாடு முழுவதும் அவப்பெயர் பெற்று மூளையில் அமர்ந்து தனிமையில் தவிப்பான். அதன் பின்பு அரசனை மாய்ப்பது அத்தனை கடினமான காரியமாக இராது என்று யோசனை சொன்னான். இதை கேட்டு வந்த முதலாமவன் பரதன், மனைவியின் கொடூர மரணம் எப்பேற்பட்டவனையும் மதி இழக்கச் செய்துவிடும். அதற்கு அந்த ஆதித்யனும் வருணனுமே சிறந்த உதாரணங்கள். ஆதித்யனின் முதல் மனைவியை விஷம் வைத்துக் கொன்றதற்காக அவன் தன் இளைய மனைவிகளுக்கு மரண தண்டனை வழங்கினான். வருணனோ அவனது மனைவியை அரசன் கொன்றதற்காக வளர்த்தவன் என்றும் பாராமல் பால்மனம் மாறாத பருவத்திலிருந்து தான் அன்பு செலுத்தி வந்த அரசனையே துவேஷித்துக் கொண்டிருக்கிறான். ஆகையால் அகல்யாவை விட ஸ்வர்ணிகாதான் நமது திட்டத்திற்கு சரியானவள். அவளது மரணமே அரசனை நமது வழிக்கு கொண்டு வரும். நம் திட்டத்தை தாமதிக்க கூடாது. ஏனெனில் இப்போது அரசனின் நலம் விரும்பிகள் இங்கு குறைவாக உள்ளனர். காலம் தாழ்த்தினால் மாறன், அகிலன், பின்பு ஓடிப்போன அந்த ராகவனும் திரும்பி வந்துவிடக்கூடும். அவர்கள் அருகில் இருக்கும் போது ஆதித்யனையோ அவனது மனைவியையோ நெருங்குவதை நம்மால் கனவில் கூட எண்ணி பார்க்க முடியாது. இப்போதைக்கு அரசனின் எதிரிகளான வருணனும் பிரதாபனுமே அவனுக்கு அருகில் உள்ளனர். பகைவனுக்கு வழி ஏற்பட்டால் எந்த மனிதன்தான் அதில் ஆனந்தம் காண மாட்டான்? மனைவியை இழந்த ஆதித்யன் படப்போகும் வேதனையை பிரதாபனும் வருணனும் இன்பமாக வேடிக்கை பார்ப்பர். இன்று இரவுக்குள் இந்த காரியத்தை நாம் நிறைவேற்றிவிட வேண்டும். நாளை காலையில் ஸ்வர்ணிகா ஆதித்ய உதயத்தையும் காணக்கூடாது, அவள் கணவனான ஆதித்யவர்மனையும் காணக்கூடாது. நாம் இந்த காரியத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறோம் என எவருக்குமே சந்தேகம் வராது. ஏனெனில் நம்மை அடித்து பிரதாபன் அவனையே அறியாமல் நமக்கு ஒரு உதவி செய்திருக்கிறான். நமக்கு உள்ள வழியை மிகைப்படுத்தி நாம் நடக்கவே முடியாதது போல நாடகமாடி வருகிறோம். சற்று முன்னர் நம் விடுதிக்குள் பாம்பு வந்துவிட்டது என அனைவரும் அலறிய போது கூட நமது நடிப்பில் சிறிதும் சந்தேகம் வராதவாறு நாம் தாங்கித்தான் நடந்து வந்தோம். ஸ்வர்ணிகாவை மாய்த்துவிட்டு கால்வழியில் அவதிப்படுபவர்கள் போல நாம் இன்னும் சற்று அதிகமாக நாடகமாடுவோம். பிறகு எவருக்கும் நம் மீது சந்தேகம் தோன்றாது என நண்பனின் திட்டத்திற்கு மெருகூட்டினான். வரதன் தன் கூட்டாளியுடன் செய்து வந்த சதி ஆலோசனையை வைத்தியரின் கூடத்தில் வைத்து அரசனுக்கும் அவன் மனைவிக்கும் விளக்கி வந்தான் வருணன். கதையை கூறி முடித்துவிட்டு ஸ்வர்ணிகாவின் புறமாக திரும்பி, இப்போதாவது என்னை நம்புங்கள் தேவி, தங்களை ஏமாற்ற வேண்டும் என்பது என் நோக்கமல்ல. ஏற்கனவே மனக்கலக்கத்தில் இருக்கும் தங்களிடம் தங்களை மாய்க்க அரக்கன் ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான் என்பதை தெரியப்படுத்த வேண்டாமே என்றுதான் நான் தங்களுக்கு என் திட்டத்தை பற்றி கூறவில்லை என அரசியிடம் விளக்கிவிட்டு பின்பு அரசன் புறமாக திரும்பி, மருந்து போட அரசியாரை தாங்கள் அனுமதிக்காததும் அவர் தனிமையை நாடி சைலனின் மாளிகைக்கு வந்ததும் எத்தனை நன்மையாகி போயிற்று என நான் அப்போதுதான் உணர்ந்தேன் பிரபு. இந்த சம்பவங்கள் மட்டும் நிகழாது போயிருந்தால் தேவி வழக்கம் போல கோட்டை திடலிலோ அல்லது நந்தவனத்திலோ மாலை பொழுதை செலவிட்டு வந்திருப்பார். வரதனுக்கு தன் காரியத்தை முடிக்க எந்த இடையூறும் ஏற்பட்டிருக்காது. ஆனால் நல்ல வேளையாக தேவி நான் தங்கியிருந்த சைலனது மாளிகைக்கு வந்துவிட்டபடியாலும் எதிரிகளின் சதி பற்றி நான் சரியான தருணத்தில் அறிந்து கொள்ள நேர்ந்ததாலும் பெரும் அனர்த்தம் ஒன்று தவிர்க்கப்பட்டு விட்டது பிரபு. மகாராணியை சந்தித்துவிட்டு மாளிகை திரும்பிய எனக்கு அரசியாரை வெளியே அழைத்துச் சென்று வருவதைத் தவிர மனதில் வேறு எந்த யோசனையும் இல்லை. ஆனால் சதியை பற்றி அறிந்த பின்பாக என் மனது அடுத்தடுத்த திட்டங்களை தானாகவே போட்டுவிட்டது. மகளை அனுப்பி என்னை மாய்க்கலாம் என்று திட்டம் போட்டனரே, அந்த மகள் அவைக்கு வெளியே என்னை சந்தித்து உரையாடியவளா என தெரிந்து கொள்ள முயன்றேன். நான் சிரமப்படுவதற்கு இடமின்றி அவளே யாரையோ தேடி திடலில் அங்குமிங்கும் அலைந்து கொண்டிருந்தாள். நான் மறைவிடத்தில் நின்றபடி அவளது செயல்பாடுகளை கவனித்தேன். அச்சமயம் புதர் மறைவில் பேசிக் கொண்டிருந்த வரதன் அப்பெண்ணை நாடிச் சென்று அவளிடம் அன்பாக பேசி தன் திட்டத்திற்கு அவளையும் உதவும்படி கோரினான். அவளோ, நான் வருணனை உண்மையிலேயே காதலிக்கிறேன் அப்பா. ஆரம்பத்தில் காதலிப்பது போல் நடித்து ஏமாற்றலாம் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அவரை தொடர்ந்து கவனித்து வந்ததில் உண்மையிலேயே அவர் மீது எனக்கு காதல் பிறந்து விட்டது. தங்கள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து யாரை வேண்டுமானாலும் நான் மாய்க்கிறேன். ஆதித்யனை, அவனது மனைவி, அன்னை, பிள்ளைகள் என எவரை வேண்டுமானாலும் கொன்று போடுகிறேன்.
ஆனால் வருணனை மட்டும் விட்டுவிடுவேன் என எனக்கு வாக்களியுங்கள் அப்பா. அவர் இல்லாது எனக்கு வாழ்க்கை இல்லை என தந்தையிடம் மன்றாடி வந்தாள். அதற்கு வரதனோ, நமக்கு கிடைத்த கட்டளைகளை நம்மால் மீற முடியாதம்மா. உனக்கு வருணன் என்ன? அவனை விட பேரழகன் ஒருவனை நான் உனக்கு மனமுடித்து வைக்கிறேன். நாம் மட்டும் நமது முயற்சியில் வெற்றி பெற்று விட்டோமானால் நமக்கு பொன்னும் பொருளும் ஏராளமாக கிடைக்கும். அதை வைத்துக் கொண்டு ஏதேனும் ஒரு நாட்டின் அரசனுக்கு உன்னை நான் மனைவியாக்குகிறேன் என மகளுக்கு ஆசை மூட்டினான் வரதன். ஆனால் அப்போதும் அந்த கன்னிகை வருணன்தான் தனக்கு வேண்டும் என்று வாதாடினாள். உடனே வரதனுடன் முன்பு சதியாலோசனை செய்து கொண்டிருந்த மனிதன் அவளிடம் நெருங்கி, உனக்கு இப்போது என்னம்மா வேண்டும்? வருணன் தானே? அவன் உனக்குதான். அவனை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். இன்று ஸ்வர்ணிகாவின் கதையை முடிக்க நீ உதவி செய். உனக்கு வருணன் கிடைக்க நான் உதவுகிறேன் என்று அப்பெண்ணை சமாதானப்படுத்திவிட்டு தன் வாக்கு பொய் என்பதற்கு அடையாளமாக வரதனை பார்த்து கஞ்சாடை காட்டினான். பெண்ணவளும் அம்மனிதனின் வார்த்தைகளை உண்மையென நம்பி தேவியை மயப்பதற்கு ஒப்புக்கொண்டாள். அனைத்தையும் கேட்டுவிட்டு மாளிகை திரும்பிய நான் நேராக முன்வாயிலில் இருந்த எனது வீரர்களை சந்தித்து அவர்களில் ஒருவனிடம், சற்று முன்னர் பிரதாபன் அண்ணாவிடம் அவையில் அறை வாங்கினானே ஒருவன், அவனுக்கு ஒரு மகள் உள்ளாள். அவள்தான் என்னுடன் மரத்தடியில் நின்று பேசி வந்தவள். நாங்கள் அரசியாருடன் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாளிகையில் இருந்து கிளம்பி சென்று விடுவோம். அதன் பின்பு நீ அப்பெண்ணிடம் சென்று நான் அழைத்ததாகச் சொல்லி அவளை இங்கு அழைத்து வா. தளபதியை சந்திக்க வரும் விஷயத்தை யாரிடமும் தெரியப்படுத்தக்கூடாது என அவளிடம் கூறிவிடு. மேல்தளத்தில் 2வது அறையின் மஞ்சத்தில் அரசியாருடைய ஆடை ஆபரணங்கள் இருக்கும். அதை அந்த பெண்ணை அணிந்து கொள்ளச் சொல். காரணம் கேட்டால், இது தளபதி தங்களுக்காக ஆசையாக வாங்கி வைத்திருப்பது. இதை உடுத்திக் கொண்டு உங்களை தனக்காக காத்திருக்கச் சொன்னார் என சொல்லிவிடு. அவள் ஆடை உடுத்தி தயாரான பின்பு அவளை நந்தவன பகுதிக்கு அழைத்துச் சென்று அங்கிருக்கும் கற்பலகையில் அமரச் சொல். அதன் பின்பு நம் வீரன் ஒருவனிடம் சொல்லி, அரசியார் சைலண்ட் மாளிகையின் தோட்டத்தில் உள்ளார் என வரதனது காதில் படும்படியாக இயல்பாக பேசுவது போல பேசச் சொல். வரதன் இங்கு வருவான். அவன் என்ன செய்வான், ஏது செய்வான் என்றெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நிச்சயம் அவன் ஏதேனும் செய்வான். மாளிகையில் இருப்பது அவன் மகள்தான் என்று அவன் தெரிந்து கொள்ளக்கூடாது. ஆகையால் இருட்டிய பின்னர் நீ மாளிகையின் மொத்த விளக்குகளையும் அணைத்துவிடு. அரண்மனையே இருளில் மூழ்கட்டும். நீ இருளில் அரை நாளிகை நின்று இருட்டிற்கு உன் கண்களை பழக்கப்படுத்திக் கொள். வரதனோ அவனது ஆட்களோ இந்த மாளிகையினுள் வந்த மறுகணத்தில் இருந்து உன் கண்கள் ஒரு கணம் கூட அவர்களை கண்காணிக்க தவறக்கூடாது. இருட்டில் யாரென்று தெரியாமல் அவர்கள் அப்பெண்ணிடம் தவறான செய்கையில் ஈடுபட்டால் மட்டுமே நீ அவர்களை தடுக்க வேண்டும். மற்றபடி வரதனோ அல்லது அவன் உடன் வருபவர்களோ அந்த பெண்ணை என்ன செய்தாலும் நீ அவர்களை தடுக்கக்கூடாது. கொன்றாலும் சரி, தாக்கி காயப்படுத்தினாலும் சரி. அவள் உயிர் வாழ தகுதியற்றவள். அவள் உயிரோடு இருந்தால் நமது தேவிமார்களை உயிருடன் விடமாட்டாளவள். ஆகையால் அந்த நங்கைக்கு இரக்கம் காட்டாதே. அந்த பெண்ணை தேவி என்றே அழைத்து வா. அவள் மீது நான் அளவற்ற காதல் கொண்டிருப்பதாக அவளை நம்பச் செய் என்றெல்லாம் அறிவுறுத்தினேன். தேவியாரின் தோற்றத்தில் அப்பெண்ணை வீற்றிருக்கச் செய்வதற்கு என் வீரன் பயந்தான். பிறகு என் தூண்டுதலின் பேரில் அந்த காரியத்தை செய்ய அவன் ஒப்புக்கொண்டான். நான் போட்ட திட்டம் அனைத்தும் பிசகின்றி நிறைவேறிவிட்டது. ஆனால் அரசருக்கு இந்த மரணம் பற்றி இத்தனை விரைவாக தெரியவரும் என்று நான் நினைத்திருக்கவில்லை என கூறி வந்த வருணன் தனக்கு அருகில் நின்றிருந்த ஒருவனின் தலைமுடியை கொத்தாக பிடித்து இழுத்து, நீதானே எடா அந்த கோல் மூட்டி? நீதானே அரசரிடம் முந்திக் கொண்டு வந்து என்னை பற்றி அவதூறு பரப்பியது? மதியம் அவையினுள் நானும் பிரதாபன் அண்ணாவும் உரையாடிய போது அவைக்கு வெளியே நின்றபடி ஜந்து ஒன்று எங்கள் உரையாடலை ஒட்டு கேட்டதாக பிரதாபன் அண்ணாவின் வீரர்கள் கூறினார்கள். இந்த ஜந்து நம்மை என்ன செய்துவிடப் போகிறது என்று நான் உன்னை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டேன். ஆனால் நடந்தவற்றையெல்லாம் முழுதாக அறிந்து கொள்ளாமலேயே ஓடி வந்து அரைகுறை தகவல்களை அரசரிடம் கூறியிருக்கிறாய். நீ மட்டும் இந்த அவசர கொடுக்கை வேலையை செய்யாமல் இருந்திருந்தால் நானே பொறுமையாக நடந்தவற்றை நாளை காலையில் பிரபுவிடம் சொல்லி குற்றவாளியை அவரது காலடியில் விழச் செய்திருப்பேன். இப்போது உன் அவசரத்தனத்தால் அரசருக்கு கோபம் வந்து அவரது சீற்றத்தின் விளைவாக என் உடலெங்கும் குருதி வடிகிறது. உடலில் வடிந்தாலும் பரவாயில்லை, மருந்திட்டுக் கொள்ளலாம். பிரபுவின் நாராசமான வார்த்தைகளை கேட்டு என் காதிலும் மனதிலும் குருதி வழிந்தோடுகிறது. அதை என்னடா செய்வது? இது அனைத்திற்கும் நீதானே காரணம். என்னிடம்தானே நீ பணி செய்து வந்தாய். என்னுடன் நெருங்கி பழகவில்லை என்றாலும் எத்தனை காலம் என்னை கண்டு வந்திருக்கிறாய். அரசியாரை அந்த வனாந்திரத்தில் தனித்து விட்டுவிட்டு நான் என் இன்பத்தை தேடிச் சென்றேன் என எப்படியடா நீ நினைத்திருக்கலாம்? எல்லாவற்றிலும் அவசரத்தனம்.
3 வீரர்களும் வாகினியும் என்னுடன் சென்றதை கவனித்தாயே? எங்களுக்கு முன்னால் முதலாவதாக ஒரு வீரனும் அவனைத் தொடர்ந்து தேவியாரும் சென்றதை நீ காணவில்லை? எதையுமே அறிந்து கொள்ளாமல் அரைகுறையாக அரசரிடம் வந்து ஒப்பித்து அவரிடம் எனக்கு அறை வாங்கி கொடுத்திருக்கிறாய். உன் குற்றம் மிக பெரிது. தவறான தகவல் கொடுத்து அரசரது மனதை கலங்கடித்திருக்கிறாய். அடுத்ததாக செய்யாத குற்றத்திற்காக எனக்கு அடி வாங்கி கொடுத்திருக்கிறாய். ஆதலால் உன்னை மன்னிக்க முடியாது. உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? என் உடலின் காயங்கள் தீரும் வரை நீதான் என்னை அருகிலிருந்து கவனித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு மருந்திடுவது, கால் பிடித்து விடுவது என எல்லா சேவைகளையும் நீதான் செய்து வர வேண்டும் என மிரட்டலோடு கட்டளையிட்டான் வருணன். இத்தனை நேரமும் அந்த வீரனின் முடியிலிருந்து கையை தளர்த்தாமல் அவனது கேசத்தை பிடித்து மாவரைப்பது போல தலையை ஆட்டியபடியே வருணன் மிரட்டி வர அம்மனிதனுக்கோ தலை சுற்றியது. அவனை விடுவித்துவிட்டு பின்னர் தனது மற்ற வீரர்களை நோக்கிய வருணன், இவனை சைலனின் மாளிகைக்கு அழைத்துச் செல்லுங்களடா. பிரபுவின் தூக்கத்தை கெடுத்திருக்கிறான் அல்லவா? இரவு முழுவதும் இவனை தூங்க விடாதீர்கள் என்று ஆணையிட்டு அனுப்பினான். வீரர்கள் அனைவரும் கலைந்து சென்ற பின்பாக வைத்தியரையும் உள்ளறைக்கு அனுப்பினான் வருணன். தற்போது அங்கு தான் உட்பட ஆதித்யன், பிரதாபன், ஸ்வர்ணிகா 4 மட்டுமே நிற்க வருணன் தனது விளையாட்டை துவங்கினான். ஆதித்யனை நோக்கியவன், அந்த வரதன் முதலில் அவனது பெண்ணை கொண்டு என்னை மயக்கி பின் என் மூலமாக தங்களது மரணத்திற்கு அழைப்பு விடுக்கலாம் என எண்ணினான். பெண்களிடத்தில் நான் மையல் கொண்டு விடுவேன் என என்னை பற்றி தப்பு கணக்கு போட்டான். என் குணாதிசயங்களை அவன் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. அதனால் அவன் என்னை தவறாக எண்ணியிருக்கலாம். ஆனால் தாங்கள் என்னை அறிய மாட்டீர்களா பிரபு? அவன் வாய்க்கு வந்த ஒரு பொய்யை சொல்லி என்னை பற்றி அவதூறு பரப்பியிருக்கிறான். அப்படியே அது பொய்யாக இருந்தாலும் அவனது அரசிதானே என்னை காதலித்ததாக சொல்லியிருக்கிறான். நான் அந்த அரசியை காதலித்து கைவிட்டதாக அவன் குற்றம் சாட்டவில்லையே. எனில் என்னை ஏன் பிரபு தவறாக எண்ணினீர்கள்? என்னை பற்றி என்னை விட நன்கு அறிந்தவர் தாங்கள்தான். பின்பு எவனோ ஒருவன் கூறிய பொய்யை நம்பி என் கண்ணியத்தை களங்கப்படுத்தி என் வீரர்கள் முன்னால் என்னை அவமானப்படுத்தி விட்டீர்களே பிரபு. இதற்கு என் கை கால்களை கூட நீங்கள் உடைத்து போட்டிருக்கலாம் என வருந்துவது போல நாடகமாடினான். அவனது வார்த்தைகளை கேட்டு ஆதித்யனுக்கே உள்ளம் கலங்கியது. வருணனை சமாதானப்படுத்தும் வழி தெரியாமல் நெருங்கி வந்து அவனை இறுக அணைத்துக் கொண்ட ஆதித்யன், என்னை மன்னித்து விடடா. ஸ்வர்ணிகாவிற்கு ஆபத்து நேர்ந்து விட்டதே என்ற கவலை என்னை மிருகமாக்கிவிட்டது. என் மனைவிகள் கண்ணீர் வடிப்பதையே என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இதில் கொடூரன் ஒருவனால் தாக்கப்பட்டு செந்நீர் வடித்ததாக கேள்விப்பட்டால் எனக்கு ஆத்திரம் தோன்றாமல் என்ன செய்யும்? உனக்கு குறும்புத்தனங்கள் அதிகம். அதனால் உன்னிடத்தில் வந்தவளுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் நீ விஷமத்தனத்தை புரிய அவளை தனித்திருக்க விட்டுவிட்டு வெளியே சென்று விட்டாயோ என்றுதான் கோபப்பட்டேன். என் மனைவியை காப்பாற்ற நீ சிரத்தை மேற்கொண்டிருக்கிறாய். நானோ உன்னை அவதூறாக பேசிவிட்டேன். என் அகங்காரத்தை விட்டுவிட்டு மறுபடியும் கேட்கிறேன், என்னை மன்னித்துக் கொள்ளடா வருணா என தன் தழுவலை மேலும் இறுக்கியபடி கேட்டுக்கொண்டான் ஆதித்யன். பிரதாபன் அவர்களுக்கு அருகில் சென்று வருணனை அரசனின் அணைப்பிலிருந்து விடுவித்து, ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு என்று நான் ஏட்டில்தான் படித்திருக்கிறேன் வருணா. இன்று உன் அரசன் அதை செயலிலேயே செய்து காட்டிவிட்டான். இந்த அறையின் அலங்கோலத்தை பார்த்தாயல்லவா? நானும் இவனிடம் தொடர்ந்து வலியுறுத்தினேன். மாண்டு கிடப்பவள் ஸ்வர்ணிகாதானா என்று உறுதி செய்து கொள்ளடா என்று. சத்தியம் செய்யாத குறையாக இது தன் மனைவிதான் என்று வாதாடினான். செய்வதெல்லாம் செய்துவிட்டு தான் ஒரு சக்கரவர்த்தி என்பதை மறந்து சிறு பயல் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருக்கிறான் என்று அரசனை வசைபாடினான். பிரதாபனிடம், எல்லாம் நன்மைக்கே அண்ணா என கஞ்சாடை காட்டிய வருணன் தான் கூறிய வார்த்தையால் அரசன் சந்தேகமாக முறைத்துக் கொண்டிருக்க, அதை கவனிக்காதவன் போல ஸ்வர்ணிகாவிடம் திரும்பி, நான் முன்பே கூறினேனே தேவி, அரசருக்கு தங்கள் மீது அளவற்ற பிரியம் உள்ளது என்று. தங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் அரசர் எப்படி கொதித்து போய்விட்டார் பார்த்தீர்களா? இந்த சம்பவம் நேர்ந்ததால்தான் அரசருக்கு தங்கள் மீதான அன்பு தெளிவாக வெளிப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அரசனை திசை திருப்ப முயன்றான். வருணன் பேச்சை மாற்றியதிலேயே எல்லாம் நன்மைக்கு என்ற கூற்றுக்கு வருணன் கொடுத்த விளக்கம் பொய்யென்று புரிந்து கொண்டான் ஆதித்யன். இருந்தும் வாய் திறந்து வருணனை எதுவும் கேட்கவில்லை அவன். அரசன் தன்னை இன்னமும் நம்பவில்லை என்று புரிந்து கொண்ட வருணன் அவனது சிந்தனையை திசை திருப்ப, அது இருக்கட்டும் பிரபு, எனக்கு ஒரு சந்தேகம். ஆடையையும் அணிகலன்களையும் கொண்டு மற்றவர்கள் மாண்டு கிடக்கும் இந்த பெண்ணை அரசியார்தான் என தவறாக புரிந்து கொண்டால் அதில் தவறில்லை. ஆனால் தாங்கள் தேவியின் கணவர். கணவருக்கு தெரிய வேண்டாமா? கண்ணெதிரே இருப்பது மனைவியா அல்லது வேறொருத்தியா என்று? இத்தனைக்கும் இவள் கழுத்தில் தாலி கூட அணியவில்லை. வெறும் வளையல்களையும் கழுத்தணியையும் கொண்டே இவள்தான் எம் அரசியார் என்று
அடையாளம் கண்டு சொல்லிவிட்டீர்கள். தங்களிடம் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே பிரபு என இதழோரத்தில் குறுநகையுடனும் கண்களை ஸ்வர்ணிகா மீதும் அரசன் மீதும் மாறி மாறி படரவிட்டபடியும் கிண்டல் செய்து வந்தான். ஆதித்யன் அவனை முறைத்தபடியே, என்னடா, என் மனைவியிடம் என்னை மாட்டிவிடப் பார்க்கிறாயா? கட்டிய மனைவியிடம் கூட கண்ணியம் தவறாதவனடா இந்த ஆதித்யன். என்னை தவறாக சித்தரித்து என் மனைவியை தூண்டிவிட எண்ணாதே என அவனும் விளையாட்டாகவே எச்சரித்தான். ஸ்வர்ணிகாவோ பிரதாபனையும் வருணனையும் பார்த்து, ஆமாம் ஆமாம், பிரபு மகா உத்தமர்தான். இன்னும் சில வாரங்களில் நாம் ஆதித்தபுரி திரும்பி விடுவோம். அதன் பின்பு சௌபவதம் சென்று தன் முதல் மனைவியை அழைத்து கொண்டு வந்து விடுவார் பிரபு. என் அக்காள் வந்த பிறகுதான் தெரியும் இவர் எத்தகைய கண்ணியவான் என்று. அவள் வந்துவிட்டால் அரசவைக்கு விடுமுறை அளித்துவிட்டு அந்த புறமே கதி என்று கிடப்பார். பிரதாபண்ணா, தாங்களும் மனதை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பனை காண வேண்டும் என்று நாடு விட்டு நாடு பயணப்பட்டு வந்துள்ளீர்கள். ஆனால் சௌபாவை கண்ட பிறகு தாங்கள் உட்பட சகலத்தையும் மறந்து போய்விடுவார் எம் பிரபு என்று தன் பங்குக்கு ஸ்வர்ணிகாவும் கிண்டல் செய்தாள். மனைவியின் அணுகுமுறை ஆதித்யனுக்கு விசித்திரமாகப்பட்டது. உண்மையில் பல மாதங்களுக்கு முன்பு தான் கண்ட ஸ்வர்ணிகா மீண்டும் மீண்டு வந்து விட்டது போல தோன்றியது அரசனுக்கு. மனைவியை அடையாளம் காண முடியவில்லை என வருணன் கிண்டலடித்த போதும், சௌபாவிடம் தான் நெருக்கம் காட்டுவதை பற்றி சொல்லி வந்த போதும் கூட அவளது வதனத்தில் கவலையோ கோபமோ பொறாமையோ இல்லாமல் பழையபடி இடைவெளியை கடைபிடித்து தன்னிடம் உறவாடிய முறை ஆதித்யனுக்கு வியப்பளித்தது. அவளது மாற்றம் வருணனின் கைங்கரியமாகத்தான் இருக்கும் என்று உணர்ந்து கொண்டான் அரசன். ஒரு புறம் அவளது புது இயல்பு அரசனுக்கு நிம்மதியை கொடுத்தாலும், அந்த மாற்றத்தால் தனக்கும் அவளுக்குமான இடைவெளி அதிகமாகிவிடுமோ என வருந்தவும் செய்தான் அரசன். பின்பு உள்ளறையில் இருந்த வைத்தியரை அழைத்தவன் அவரிடம் மாண்டு போன பெண்ணின் உடலிலிருந்து தன் மனைவியின் ஆபரணங்களை நீக்கி தன் மாளிகைக்கு அனுப்பி வைக்க சொல்லிவிட்டு வருணனின் காயங்களுக்கும் மருந்திடும்படி உத்தரவு போட்டுவிட்டு ஸ்வர்ணிகாவை அழைத்துக் கொண்டு கிளம்ப முயன்றான். பிரதாபன் நண்பனை பிடித்து நிறுத்தி, நீயும் தனடா காயம்பட்டுள்ளாய். இன்றைக்கு உன் கைக்கு இத்தனை வேலைகள் இருக்கும் என்று நான் அறிந்திருக்கவில்லை. முன்பே தெரிந்திருந்தால் இன்று நான் உன் தோள்பட்டையை காயப்படுத்தி இருக்க மாட்டேன். முதலில் உன் காயத்திற்கு வைத்தியர் சிகிச்சை செய்யட்டும். பிறகு வருணனை அவர் பார்த்துக் கொள்வார். காயத்தை விரைவில் குணமாக்கிவிடு ஆதித்யா. இன்னும் நீ நிறைய காயங்கள் பட வேண்டியுள்ளன என மர்ம எச்சரிக்கை விடுத்து சிரித்துவிட்டு அந்த அறையில் ஆதித்யன் சீர்கெடுக்காமல் விட்டு வைத்திருந்த ஒரே ஒரு பொருளான பித்தளை பானையை எடுத்து வந்து அரசனை அதில் அமர வைத்து வைத்தியரிடம் சிகிச்சை கொடுக்க சொல்லி ஜாடை காட்டினான் பிரதாபன். அரசனுக்கு பிரதாபன் விடுத்த எச்சரிக்கையை புரிந்து கொண்ட வருணனும் மர்மமாக சிரித்தான். வைத்தியர் தனது சிகிச்சையை தொடர தோள்பட்டையை அவர் அழுத்தியதால் உண்டான வலியால் முகம் சுளித்தவாறே ஆதித்யன் இருவரையும் மாறி மாறி பார்த்து, உங்கள் திருமுகங்களே சரியில்லையடா. எனக்கு எதிராக என்னடா சதி புரிகிறீர்கள்? எதுவாக இருந்தாலும் சக்கரவர்த்தி என் தராதரத்திற்கு ஏற்ற சதியை செய்யுங்களடா என இருவரையும் பார்த்து வலியின் விளைவால் வெளிவந்த ஈனஸ்வரத்திலும் மிரட்டும் துணியிலேயே சொல்லி வந்தவன் பின்பு வருணனை பார்த்து, வருணா, நீ வந்ததிலிருந்தே சரியில்லையடா. இன்றைக்கு உன்னை சற்று அதிகமாக அடித்து விட்டேன், அவ்வளவுதான். ஆயினும் நான் உன்னை அடித்தது இது முதல் முறையல்ல. உன் காயத்திற்கு நானே வேண்டுமானால் மருந்திடுகிறேன். ஆனால் இந்த நல்லவன் பிரதாபனையும் கெடுத்து அவனுடன் சேர்ந்து என்னை வஞ்சிக்க எண்ணாதேயடா. அவன் உன்னை போல போக்கிரி அல்ல, பொறுப்பானவன் என அதிகாரமாக வேண்டினான். வருணன் கோபம் வந்தவன் போல, நான் போக்கிரியா, தீயவனா? என் செயல்கள் மோசமென்றால் தங்கள் செயல்களை என்ன சொல்வது பிரபு? தம்பியாக வளர்த்து வந்தவனை மயக்க தாங்களே பெண்ணொருத்தியை அனுப்பியிருக்கிறீர்கள். அவள் வஞ்சகி என்று தெரிந்திருந்தும் அவள் வலையில் நான் தப்பாதிருக்க இன்னொருத்தியை அவள் உதவிக்கு அனுப்பியுள்ளீர்கள். இதுதான் பொறுப்பா? ஒருவேளை இதன் பெயர்தான் பொறுப்பெனில் நான் போக்கிரியாகவே இருந்துவிட்டு போகிறேன் பிரபு என்றான் சிரித்தபடி. ஆதித்யன் அவனிடம், உன்னை வஞ்சிப்பதற்காக அவள் மூலம் நான் வலை விரிக்கவில்லையடா. அவளது நோக்கத்தை கண்டறிந்து கொள்வதற்காகவே நான் அவ்விதம் செய்தேன். அந்த விஷ விருட்சங்களின் ஆணிவேர் புலப்படும் வரையில் பொறுமை காக்கலாம் என்று கருதியிருந்தேன். ஆனால் இத்தனை விரைவில் அவர்கள் விஷத்தை கக்குவார்கள் என நான் எதிர்பார்த்திருக்கவில்லை. உனது மூளையையும் குறைவாக எடை போட்டு விட்டேன் நான். நந்தினியின் பணிப்பெண் மைத்திலியுடன் மறைவில் நின்று பேசியதை நீ காணாமல் இருந்திருந்தால் உனக்கு என் மீது சந்தேகம் தோன்றியிருக்காது. அவளை நீ கண்டுவிட்டதனால்தான் நேத்ரா விஷயத்தில் என் சதி உள்ளதை நீ அறிந்து கொண்டு விட்டாய். இனி உனக்கு எதிராக திட்டங்கள் போடும்போது ஜாக்கிரதையுடன் இருக்க வேண்டும் என்று தனக்குத்தானே எச்சரித்துக் கொண்டான். வருணன் பேச்சில் இடையிட்டு, மைத்திலி மூலமாக மட்டும் நான் அதை கண்டுபிடிக்கவில்லை அரசே.
மரத்தடியில் நின்றவர்களை அவைக்குள் இருந்தவாறு தாங்கள் நோட்டமிட்டதையும், பின்பு நான் அதே மரத்தடிக்கு சென்று நேத்ராவுடன் பேசிய போது என்னை கண்காணிக்க தாங்கள் வாகினியை அனுப்பியதையும் கவனித்தேன். நானும் வாகினிக்கு பொறாமையை தூண்டலாம் என்றுதான் நேத்ராவுடன் சகஜமாக பேசி வந்தேன். நான் வேறொரு பெண்ணிடம் சிரித்து பேசுவதைக் கண்டும் எந்த சலனமும் இல்லாமல் வாகினி சாதாரணமாக இருந்ததைக் கண்டு நீங்கள் வருந்தினீர்களே, அப்போது எனது ஐயம் ஊர்ஜிதமானது. அந்த பெண் தானாக என்னிடம் வந்து பேசி சிரித்து அதை வாகினி கவனிக்கும்படி நேர்ந்திருந்தால் நியாயப்படி நீங்கள் என்னை அழைத்து என் செயலுக்காக என்னை கண்டித்திருப்பீர்கள். ஆனால் வாகினி என்னை பார்த்து கவலை கொள்ளவில்லையே என தாங்கள் வருந்தத்தான் செய்தீர்கள். ஆகவே அந்த பேதையை என்னிடம் அனுப்பி என்னை சோதித்தது வசுமித்ராவின் மேதையான சக்கரவர்த்தி தங்களுடைய கைங்கரியம்தான் என்று நான் உணர்ந்து கொண்டேன் பிரபு. நான் மரத்தடியில் நின்றிருந்த வேளையில் என் உடல் மட்டும்தான் அந்த நேத்ராவின் அருகில் இருந்தது. என் மனமும் சிந்தனைகளும் தூரத்தே இருந்த வாகினியிடம்தான் இருந்தது. ஆதலால் அப்போது நேத்ரா என்னிடம் தனது பெயரை சொன்னது கூட எனக்கு செவியில் விழவில்லை. அவளது பெயரையே வாகினி கூறிதான் எனக்கு தெரியும். பரவாயில்லையே, என்னை நெருங்குபவளின் விவரங்களை வாகினி சேகரிக்கிறாளே, ஒருவேளை என் மீது உள்ளுக்குள் இன்னமும் காதல் வைத்திருக்கிறாளா என்று கூட நான் பெருமைப்பட்டு கொண்டேன். ஆனால் பயணம் சென்ற போதுதான் தெரிந்தது, நந்தினி தேவியின் மரியாதையை சீர்குலைத்து அதன் மூலமாக தங்களை வஞ்சிக்க எண்ணிய எதிரியின் மகள் என்பதனால்தான் அந்த பெண்ணுடைய பெயர் உட்பட அவளது விவரங்களை வாகினி திரட்டி அறிந்திருக்கிறாள் என. நேத்ரா மட்டும் இன்று மரணத்திற்காவிடில் நான் தங்கள் அனுமதியின்றி அரசியாரை கோட்டைக்கு வெளியே அழைத்து சென்றமைக்காக தாங்கள் என் மீது கோபம் கொண்டிருப்பீர்கள். இப்போது எனக்கு விழுந்த அடியை காட்டிலும் பல மடங்கு எனக்கு அடி கிடைத்திருக்கும். கூடவே தேவியாரின் மீதும் தாங்கள் கோபப்பட்டிருப்பீர்கள். நல்ல வேளையாக அவள் உயிர் விட்டு தங்கள் தண்டனையிலிருந்து என்னை தப்பச் செய்து விட்டாள் என்றான் நிம்மதியோடு. சிகிச்சை முடிந்த பின்பாக ஆதித்யன் தனது வஸ்திரத்தை எடுத்து மேலே போர்த்தி கொண்டபடி வருணனிடம், நேத்ரா பிரேதமாக கிடைத்து விட்டாள். இவளுடைய கூட்டாளிகளை என்னடா செய்தாய்? வரதனை தேட நான் நாலாபுரமும் ஆள் அனுப்பியிருக்கிறேன். நியாயப்படி அவன் இந்நேரம் என் வீரர்கள் கையில் சிக்கியிருக்க வேண்டும். ஆனால் இன்னமும் அவனை பற்றிய செய்தி எனக்கு வரவில்லை என்றால் இதற்கு ஒரே ஒரு பொருள்தான் உள்ளது. வரதன் உன்னிடத்தில்தான் உள்ளான், சரியா? அவனை உயிருடன் வைத்துள்ளாயா அல்லது மாய்த்து விட்டாயா எனக் கேட்டான் ஆதித்யன். அரசனுக்கு சிகிச்சை முடிந்த பின்பாக ஆதித்யனிடம் அடிவாங்கி தான் பட்ட காயங்களுக்கு வைத்தியரிடம் மருந்து போட்டுக் கொண்டவாறே வருணன், அத்தனை எளிதில் எப்படி அவன் உயிரை பறிப்பேன் பிரபு? தங்களையும் என்னையும் மட்டும் அவன் கொல்ல பார்த்திருந்தால் கூட விசாரணை முடித்துவிட்டு அவனுக்கு மரணத்தை வழங்கி நிம்மதியாக அவனை வழி அனுப்பி வைத்திருப்பேன். அவன் மாய்க்க துடித்தது நம் தேவியை அல்லவா? தேவி மட்டுமல்ல, அவனுடைய பட்டியலில் மகாராணி, அகல்யா, வாகினி என பலரும் உள்ளார்கள். நான் பெரும் மதிப்பு கொண்டிருக்கும் என்னை சார்ந்த பெண்களை தொட எண்ணியவனை அத்தனை எளிதில் மாண்டு போக விடுவேனா பிரபு என குரோத புன்னகையுடன் வினவினான். அப்போது பிரதாபன் குறுக்கிட்டு, கூடாது வருணா, நிச்சயம் கூடாது. சரியான காரியம் செய்தாய் வருணா. நீ மட்டும் அசட்டையாக இருந்திருந்தால் இன்று ஸ்வர்ணிகாவின் கதி என்னவாகி இருக்கும்? சாதாரண தருணம் என்றால் ஆதித்யன் அவளை பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் மணக்கவலையில் இருந்தவளை மாய்க்க அந்த வரதனுக்கு நெடுநேரம் பிடித்திருக்காது. சாதுரியமாக செயல்பட்டு அந்த வஞ்சகனை நீ பிடித்து விட்டாய். அவனை என்னிடத்தில் கொடு. எதிரிகளை சித்திரவதை செய்வதில் நான் உங்கள் இருவருக்கும் கொள்ளுப்பாட்டன். எத்தனை பயிற்சி எடுத்தாலும் என்னளவிற்கு உங்களால் சித்திரவதை செய்ய முடியாது என்று தற்பெருமை பேசிச் சென்றான். அச்சமயம் ஆதித்யன் மருந்து தடவப்பட்ட தன் தோள்பட்டையை பிடித்துக் கொண்டவாறு, அது என்னவோ உண்மைதானடா. உன்னளவிற்கு எவனாலும் அடுத்தவனை வதைக்க முடியாது. அழுத்தியே எனது கையை உடைத்து விட்டாய். மனிதனா நீ, காண்டாமிருகம்? எனக்கு காயம் குணமாகும் வரை எதிரிகள் எவரேனும் என்னை நெருங்காமல் இருக்க வேண்டும். இல்லையேல் இந்த உடைந்த தோள்பட்டையை வைத்துக் கொண்டு எப்படி நான் வாள் சுழற்றி என்னை காப்பாற்றிக் கொள்வேன் என்று கேட்டவாறு தனக்குத்தானே தோளை அழுத்தி இதமளித்துக் கொண்டான் ஆதித்யன். சொன்னவனுக்கு இதழ் வளைத்து புன்னகை சிந்திவிட்டு மீண்டும் வருணனை பார்த்த பிரதாபன், மறுபடியும் கேட்கிறேன், அந்த வஞ்சகனை என்னிடம் கொடுத்து விடு வருணா. அவனுக்கு செய்ய வேண்டிய உபசாரங்களை நான் கவனித்துக் கொள்கிறேன். அத்தனை சீக்கிரம் அவனை யமனுலகிற்கு அனுப்பிவிடக் கூடாது. யமதர்மர் பாவம். எத்தனை வேலைகளைத்தான் தானே செய்வாரவர். அவருடைய வேலைப்பளுவை குறைக்க நரகத்தில் அந்த கிராதகன் அனுபவிக்க வேண்டிய தண்டனைகளையெல்லாம் பூமியிலேயே அவனுக்கு கொடுத்தனுப்பி யமனை ஓய்வெடுக்கச் செய்கிறேன். பெண்களை கொன்று போட்டு அதன் பின்பாக ஆடவர்கள் நம்மூவரையும் நெருங்க திட்டம் போட்டிருக்கிறான் அவன். பெண்களிடம் வீரத்தை காட்ட எண்ணிய அவனுடைய ஆண்மைக்கு பரிசாக அவன் குருதியிலேயே அவனுக்கு அபிஷேகம் நிகழ்த்துகிறேன்.
முற்பகலில் அவையில் நடந்த உதவாக்கரை விவாதங்களால் சலித்து சோர்ந்து போய் மாலை வேளை என்றும் பாராமல் சிறிது கண்ணையர்ந்து விட்டேன். ஆதலால் இப்போது எனக்கு உறக்கம் வராது. அந்த வரதனை என்னிடம் கொடு. எனக்கு இரவு பொழுதாவது போகட்டும் என கெஞ்சுபவன் போல கேட்டுக்கொண்டான். வருணன் அவனிடம், இதை ஏன் அண்ணா கோரிக்கையாக கேட்கிறீர்கள்? அவனை அனுப்படா என்றால் அனுப்பப் போகிறேன். ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள். நானும் சித்திரவதைகள் செய்து பல நாள் ஆகிறது. என்னிடம் வரதன் மட்டுமல்ல, காலையில் தங்களிடம் அடிப்பட்ட மூவரும் என் பிடியில்தான் உள்ளனர். அவர்களில் இருவரை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவனை மட்டும் எனக்கு கொடுங்கள், போதும். உயிர் பிரியாதவாறு இரவு முழுவதும் கொடுமைகள் செய்வோம். விடிந்த பின்பாக அரசரிடம் அவர்களை ஒப்படைத்து விடுவோம். பின்பு பிரபு விசாரணை செய்து கொள்ளட்டும் என ஒப்பந்தம் போட்டான். பிரதாபன் அதற்கு சம்மதிக்க, ஸ்வர்ணிகா அவ்விருவரையும் விந்தையாக பார்த்து சிரிக்க, ஆதித்யன் அவர்களிடம், அரக்கர்களே, சித்திரவதை செய்வதை ஏதோ விருந்து உண்பதைப் போல அத்தனை ரசித்து சிலாகிக்கிறீர்கள். நீங்கள் எல்லாம் மனித பிறவிகளாடா? ஸ்வர்ணிகாவும் வைத்தியரும் உங்களை எப்படி அச்சத்துடன் நோக்குகிறார்கள் என்று கண்டீர்களா? 2 கொள்ளிவாய் பிசாசுகளுக்கு நடுவில் மாட்டிக்கொண்டது போல அவர்கள் விழிக்கிறார்கள். நான் மட்டும் இவ்விடத்தில் இல்லை என்றால் நீங்கள் பேசிய பேச்சுக்கு அவர்கள் இந்நேரம் தலை தெறிக்க ஓடியிருப்பார்கள். நான் இருப்பதால் தைரியமாக நிற்கிறார்கள் என வருணனையும் பிரதாபனையும் சாடி வந்தவன் பின்னர் மனைவியின் புறமாக திரும்பி, வாஸ்வர்ணிகா, இந்த குட்டி சாத்தான்களுடன் இனி நாம் இருக்க வேண்டாம். நாம் மாளிகை திரும்புவோம். இரத்த வெறி பிடித்த மிருகங்கள் என போலியாக திட்டியவாறே மனைவியை அழைத்துக் கொண்டு மாளிகை சென்று சேர்ந்தான். கீழே உள்ள அறையில் அவளை விட்டுவிட்டு அரசிக்கு உண்பதற்கு கனிகள் தரும்படி பணிப்பெண்களுக்கும் அரசியை இமைமூடாமல் பாதுகாக்கும்படி காவலர்களுக்கும் உத்தரவுகள் போட்டுவிட்டு மாடியேறிச் சென்றான். சென்றவன் 2 நாழிகைகள் கழித்து கீழிறங்கி வந்து தனது மெய்க்காவல் வீரர்களிடம் வரதனை வருணன் அடைத்து வைத்துள்ள இடத்தை விசாரித்துக் கொண்டு அங்கு சென்று சேர்ந்தான். அரசன் அங்கு சென்று சேரும் முன்னரே வருணனும் பிரதாபனும் தங்களது வைத்தியத்தை துவங்கியிருந்தனர். விஷயத்தை கறக்க வேண்டும் என்பதற்காக மிகவும் பதமாகவே அவர்களை கையாண்டு வந்தனர். அந்த பதத்திலேயே அவர்களுக்கு உடலெல்லாம் குருதி வடிய ஆரம்பித்திருந்தது. சந்தடி வெளியே கேட்கக்கூடாதென சைலன் மாளிகையைத்தான் வருணன் தேர்ந்தெடுத்திருந்தான். அரசன் மாளிகையை அடைந்ததும் அங்கு இரவு ஓய்வெடுப்பதற்காக வந்திருந்த மெய்க்காவல் வீரர்கள் உட்பட அனைவரும் பதறிப்போயினர். அவர்களையெல்லாம் கடந்து கூடத்திற்குள் அரசன் நுழைய, அவனுக்கு மரியாதை தெரிவிக்கும் வகையில் எதிரிகளை அடிக்க வாட்டமாய் பலகையில் அமர்ந்திருந்த வருணன் எழுந்து நின்றான். இன்னொரு பலகையில் அமர்ந்திருந்த பிரதாபன் ஆதித்யனை கண்டவுடன் வருணனை பார்த்து, நான் கூறினேனா இல்லையா வருணா? ஆதித்யன் அவசியம் இங்கு வருவான் என. இப்படி ஒரு ராஜ விருந்து கிடைத்திருக்கும் போது அதை அனுபவிக்காமல் படுக்கையில் புரள்வதற்கு அவன் ரசனை இல்லாதவனா என்ன என்று நண்பனை தான் அறிந்து வைத்திருப்பதை பெருமையாக கூறினான். வருணனோ, அது உண்மைதான் அண்ணா. அரசருக்கு ரசனை மட்டுமல்ல, பயமும் கூடவே உள்ளது. எங்கே நாம் மட்டுமே அடித்து துவைத்து விசாரணையில் உண்மையை சொல்வதற்கு மட்டுமே இவர்களது உடலில் உயிரை சிறிது விட்டு வைத்திருப்போமோ என. அப்படி ஒரு வேளை நடந்ததெனில் பிறகு அடிப்பதற்கு அரசருக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது போய்விடுமல்லவா என கேட்டு வருணன் தன் பங்குக்கு எதிரிகளின் நெஞ்சத்தில் கலவரத்தை விதைத்தான். அங்கு தூண்களில் சாய்ந்தபடி பயத்தில் குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்த எதிரிகள் மூவருக்கும் ஆதித்யனை கண்டவுடன் அச்சம் அதிகரித்து அவர்களது முதுகத்தண்டு சில்லிட்டு உடல் நடுக்கம் எடுத்தது. அவர்களது பயத்தை கண்ட ஆதித்யன், தடியெருமைகளே, உங்களுக்கு எதிரில் 2 யமராஜர்கள் உள்ளார்கள். அவர்களை விடவாடா நான் கொடியவன்? இவர்களுடன் ஒப்பிடும் போது நான் சாது பிள்ளையடா என்று தனக்குத்தானே புகழ் மாலை சூட்டிக் கொண்டான். அரசன் பேசி முடிக்கவும் அவனுக்கு பின்னாலிருந்து ஒரு சிரிப்பொலி கேட்டது. சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்க்க அங்கே அரவிந்தன் வாயில் கை வைத்து மூடியபடி சிரிப்பை அடக்கிக் கொண்டிருந்தான். அவனைக் கண்ட ஆதித்யன், நீயும் இங்குதான் உள்ளாயடா? எல்லையில் சோதனையிட்டு வரச் சொல்லி வேலை கொடுத்து அனுப்பினேனே, சென்று வந்தவன் எனக்கு விவரம் சொன்னாயா? சித்திரவதை காட்சிகளை வேடிக்கை பார்க்க நேராக இங்கு வந்து விட்டாய். இதில் என் பேச்சை கேட்டு சிரிப்பு வேறு. எல்லைக்குதான் சென்றாயா அல்லது ஆருத்ராவை கண்டு வர சென்றாயா? உண்மையை கூறடா என்று அதட்டினான். அரவிந்தனோ, எல்லையில் பாதுகாப்பை மேம்படுத்திவிட்டுதான் வந்திருக்கிறேன் பிரபு. தாங்கள் ஓய்வறைக்கு சென்று விட்டதாக தகவல் கேள்விப்பட்டேன். நள்ளிரவு வேளையில் தங்களை எழுப்ப வேண்டாம் என்று தங்களை தரிசிக்க வரவில்லை என தூரத்தில் இருந்தபடி அறிக்கை கொடுத்து வந்தவன் பின்னர் அரசனின் அருகில் வந்து அவன் காதோரமாக, அத்துடன் தங்களது இன்னொரு கட்டளையும் நிறைவேற்றப்பட்டு விட்டது பிரபு. என் அண்ணனின் துணைக்கு ஆள் அனுப்பப்பட்டு விட்டது. இந்நேரம் நரகத்தில்
சைலனும் மகதனும் சந்தித்து உரையாடிக் கொண்டிருப்பார்கள் என ரகசியமாக கிசுகிசுத்தான். ஆதித்யன் திகிலுற்றவனாக, யாரடா அந்த காரியத்தை செய்தது? என் வீரர்கள் தானா, அல்லது பார்க்கவ காவலர்களே அந்த வேலையை முடித்து விட்டனரா என்று கேட்டான். அரவிந்தன் அரசனிடம், ஆரம்பித்தது தங்கள் மெய்க்காவல் வீரர்கள்தான் பிரபு. ஆனால் காரியத்தை முடித்து அவன் உடலை சிதைத்து போட்டது வசுமித்ராவின் போர்ப்படை வீரர்கள் மற்றும் பார்க்கவத்தின் காவலர்கள் பலரும். கச்சிதமாக காரியத்தை முடித்துவிட்டு அடுத்த அதிரடிக்காக இங்கே வந்துவிட்டனர் உங்கள் மெய்க்காவல் வீரர்கள் என அரசனின் காதில் ஓதினான். சுற்றுமுற்றும் திரும்பி பார்த்தான் ஆதித்யன். அங்கே தனது வீரர்கள் அனைவரும் அதிசமர்த்தர்களாக நின்று நடப்பவற்றை வேடிக்கை பார்த்து வந்ததை கண்டான். அவர்கள் அமைதியை பார்த்து ஆச்சரியப்பட்டவன் அந்த அதிர்ச்சி நீங்காமலேயே அரவிந்தனிடம், கொலைகார பாவிகள், கொலையை செய்துவிட்டு எத்தனை இயல்பாக நிற்கிறார்கள்! சத்தமில்லாமல் வேலையை முடித்துவிட்டு தங்கள் தளபதியை கொஞ்ச இங்கே வந்து விட்டார்கள், பார்த்தாயாடா? வெறியில் இருப்பவனைக் கண்டால் கூட எனக்கு பயம் வருவதில்லை அரவிந்தா. இவர்களைப் போல மூர்க்கத்தனத்தையும் செய்துவிட்டு அப்பாவியாக முகத்தை வைத்துக் கொண்டு நிற்பவர்களைக் கண்டால்தான் அச்சம் ஏற்படுகிறது. இத்தனை பாதகர்களுக்கு மத்தியிலா நான் தன்னந்தனியாக மாட்டிக்கொண்டேன் என தான் அப்பாவி போல தானே வியந்து கூறிக்கொண்டான் ஆதித்யன். அடுத்த நொடி, ஆம் பிரபு, தாங்கள் மிகவும் அப்பாவிதான். கொலை ரத்தம் என்றால் உங்களுக்கு மயக்கமே வந்துவிடும் அல்லவா என வருணன் கேட்டான் கிண்டலாக.